என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் அவருடைய வேலை, தொழில் மற்றும் குடும்பமானது எவ்விதமான மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. மேலும் 14ஆம் தேதி ரிஷபத்திற்கு இடமாறவும் செய்கிறாரு. செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் மேச ராசியிலையும் சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குதுங்க. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகள்லையும் பயணம் செய்கிறாரு. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்கார நேயர்கள். இவங்க புதனை அதிபதியாக கொண்டவங்க. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. உறவினர்களின் தேவையை பூர்த்தி செய்ய கை காசை நீங்கள் செலவும் செய்வீங்க. வீட்டை புதுப்பிக்க வங்கியில் கடனும் பெறுவீங்க. பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக நகையை அடகு வைக்க வேண்டிய கட்டாயம் கூட உங்களுக்கு ஏற்படலாம். சந்திரனின் இடம் மாறுதல்கள் தொழிலுக்கு உங்களுக்கு உதவியாகவே அமையுங்க. பங்குச்சந்தை வியாபாரம் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதால வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டம் என்றே சொல்லலாம். சிறு வியாபாரிகள் பெரிய லாபத்தையும் பார்ப்பாங்க. இரத்த உறவுகளால் சில சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். புதன் 11ஆம் வீட்டில் இருப்பதால இளம் வயதினர்கள் திருமண பந்தத்தில் ஈடுபடுவாங்க. விருந்து நிகழ்ச்சிகளால் வீடு ஆனது களை கட்ட போகுதுங்க. சகோதர சகோதரிகள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க. குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால வேலை இடத்துல கவனமாக இல்லை என்றால் உங்களுக்கு பணி இழப்பு ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. எனவே நீங்கள் வேலை செய்யும் இடத்துல மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். சிலருக்கு வேலை உயர்வு கூட கிடைக்கலாம். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருப்பதால இளம் வயதினர் மனதை பரிமாறிக்கொள்வாங்க. காதல் வயப்பட்ட பிள்ளைகளால் சிலர் காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். சனி 9ஆம் இடத்தில் இருப்பதால மனைவி மக்களை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க. சினத்தை கட்டுக்குள் வைக்காவிட்டால் சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் தன்மை கூட ஏற்படலாம். ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால பழைய பாக்கிகளை அக்கறையோடு நீங்கள் வசூல் செய்வீங்க. கேது 4ஆம் வீட்டில் இருப்பதால ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடியதாக அமையுங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிறந்த மருத்துவம் வாயிலான தீர்வுக்கு வழிபிறக்கும் வாரம் என்றே சொல்லலாம். கடந்த வாரம் இருந்த சொத்து பிரச்சனைகளுக்கு இந்த வாரம் நல்ல முடிவு ஏற்பட போகுது. இதில் உங்கள் பக்கம் சாதகமானதாகவும் லாபகரமானதாகவும் அமையுங்க. சிலருக்கு புதிய அசையா சொத்துக்கள் வாங்கும் பாக்கியமும் உண்டாகலாம். இதில் சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். எனவே முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. பெண்கள் வேலைப்பளு குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க.
மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் கடவுளுக்கான பூஜைகளை கருத்தோடு செய்வீங்க. தொழிலில் முன்னேற்றம் பெற உங்களுக்கு பெரியவர்கள் ஆசையும் மேலதிகாரிகளின் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நண்பர்களால் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் ஏற்படும். பயணத்தில் துன்பமும், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி, சகோதரர் விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவையும் ஏற்படலாம். சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படுங்க. மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் நீங்க எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளிலும் தனவரவானது அதிகரித்தே காணப்படும். சிலருக்கு நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவும் ஏற்பட போகுது. பயிர், மனை இவற்றால் உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் ஏற்படும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல புதிய தொழில் தொடர்புகள் மூலமாக வாழ்க்கை வளம் பெற போகுது. உங்களின் சிறந்த செயல்பாடுகளினால் அனைத்திலும் வெற்றி பெற்று அனைவரின் பாராட்டுதல்களையும் நீங்க பெற போறீங்க. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் நீங்க எதிர்த்து வெற்றி பெற போறீங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளிலும் உங்களுக்கு தனவரவானது அதிகரித்து காணப்படும். சிலருக்கு நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவும் ஏற்பட போகுது. பயிர், மனை இவற்றால் லாபமும் ஏற்படும். சிலருக்கு திருமணம், சந்ததி விருத்தி ஏற்பட போகுது. சகோதரரால் நன்மைகள் உண்டுங்க. தந்தையின் வர்க்கத்தினரால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மனதில் கடன் மற்றும் பகைவர் தொல்லையால் பய உணர்வு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். பெண்களால் மகிழ்ச்சி, அரசு வகை லாபம் ஆகியவையும் ஏற்பட போகுது. வீட்டில் சுப காரியங்கள் சிறப்பாக நடத்துவது, உறவினர் வருகையால் உள்ளம் மகிழ போகுதுங்க. அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும் வாரம் என்றே சொல்லலாம். வாகன வசதியும் நல்ல கல்வியும் கிடைக்கும் வாரம். சிலருக்கு அரசாங்க விருதுகளும் கிடைக்க போகுது. மேலும் உங்களுடைய வாக்கு வன்மையானது ஓங்கி உயர்ந்து நிற்கும். சிலருக்கு வீடு, மனை ஆகியவை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். பூரண சயன சுகம் ஏற்பட போகுது. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி காணப்படும். தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த நடவடிக்கைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுதுங்க. மேலும் இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வருமானமானது அவர்கள் எதிர்பார்த்ததை விடவே திருப்தி தருவதாகவே அமைய போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது அவசியம் தேவைப்படுது. வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான தீர்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமையும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய பணவரவுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் கிடைக்கும். பயணங்களால் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆதாயமும் ஏற்படும். அலுவலகத்தில் உங்களின் திறமையானது வெளிப்பட்டு காணப்படும். உயர்ந்த பதவி தேடி வரப்போகுது. சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்குங்க. நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் சக ஊழியர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்தே காணப்படும். பற்று வரவு உங்களுக்கு சுமூகமாகவே நடைபெறுங்க. மேலும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையானது முன்பு இருந்ததை விட அதிகமாக அதிகரித்தே காணப்படும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் எதுவாக இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் விலகிவிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகளானது முன்பு இருந்ததை விட அதிகரித்தே காணப்படுங்க. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாகவே கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் மே 16 மற்றும் 19. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாள் படத்தின் முன்பு 3 முறை கீழ்காணும் பாடலை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. அந்த பாடல் என்னவென்றால், குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின வெள்ளம் நிலந்தர செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெரு நிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரு சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்னும் பாடலை தினமும் பூஜை அறையில் பெருமாள் படத்தின் முன்பு 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க.
இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.